கால்டோலே இன்னைக்கு ரோகன் பால் மீட்டிங் இருக்குது நைட்டு வரியா அப்படி? என்னது மீட்டிங்கா? ஆக்சுவலாக அறிவு கொடுத்தாங்க, நீ கவனிக்கலையோ? சரியாக கவனிக்கலையே. உன்ட காட்டுறதுக்காண்டி தான் நான் மெனக்கட்டு நான் கொண்டு வந்துருக்கிறேன். சரி, அவர் வந்து பெரிய வல்லமை விட்டு ஒளிக்காரு. அம்மா எனக்கே நிறைய அற்புதம் நடந்திருக்கு. அப்படின்னா அற்புதம் நடந்திருக்கு. எனக்கு வந்து முன்னே இது கேட்டாலுமே கிடைக்காது, எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. அதனால இவர் தான் சொன்னார், இதனால ஏசப்பட்ட கேளுங்க தரப்போடுன்னு சொன்னார். அதுக்காண்டி எனக்கு ஃபோன் வேணும்னு சொல்லி வீட்டில் ஒரு மாதம் அழுது கிடைக்கல. அதில் இவர் சொன்னாருக்காண்டி கேட்டேன். உடனே ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து கேட்டேன். மறுநாள் எனக்கு ஃபோன் கிடச்சிட்டு அடுத்த பொண்ணு நான் பைக்கு நான் கேட்டிருக்கேன். அடுத்த அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு பைக்கு நான் கேட்பேன். எனக்கு கிடச்சிரும் நம்பிக்கை இருக்குது. அதனால் நீனும் வா, உனக்கு நீ ரொம்ப நாளாக ஏதோ நீ லேப்டாப் வாங்கணும்னு கேட்டலாம், உனக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வா. ஆனால் ஜான் இதெல்லாம் மூட நம்பிக்கலை, அது எப்படி கிடைக்கும்? அவங்களோட நீ ஜோமனாலும் உனக்கு கிடச்சிருக்கும். அதெல்லாம் நீ அதான் நீ மார்ட்டினோட சேரும்போது எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பேசுறது. அவன் ஓவராக கிறுக்கு பிடிச்சாலே தான் பைபிள்ண்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாம் அவர் மீட்டிங்கோ என்ன சரியாயிரும். அவர் ரொம்ப வலிமை பெற்று ஒழிப்பார். அவர்னால எத்தனை பேர் சுகமாயிருக்கான்னு தெரியுமில்ல உனக்கு? வந்து பார்த்தா தான்ப்பா தெரியும் உனக்குலாம். சொன்னா நீ கேட்க மாட்டீங்க. அதனால் எனக்கு வர கொஞ்சம் மனசு இல்லைல்ல. இதெல்லாம் மாட்டா ஜானு மாற்றி கொஞ்சம் கட்டு வைப்பேன் அப்படின்ட்டு கூப்பிட்டானா வர மாட்டானே, அதனால பிரச்சனை. சரி வா ஜான், நம்ம பாட்டுமா பாட்ட பண்ணுறோம். மார்ட்டினே. என்ன ஜான், என்ன கால்வெல் 2 பேரும் என்ன பார்க்க வந்துருக்கீங்க? இல்லை மார்ட்டினு, ரோகன் பால்னு ஒரு ஊழியக்காரரு. அவர் வந்து நிறைய அதிசயங்களையும் நிறைய பேய்களையும் ஓட்டுவார். அவர் நம்ம ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. நீ வேறு அவிசுவாசியாக இருக்கியா? அதான் நீ வந்தானா அவர் உன்னை அந்நிய பாஷை பேச வச்சுருவார். அதான் நீ வந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறோம். நீ வந்தால் நல்லாயிருக்கும். ரோகன் பால் வந்து ஒரு களவாணி. அவன் வந்து அவனோட வயிற்றுக்காண்டி தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கடவுளுக்கு பயந்து ஊழியம் பண்ணலை. மக்களை ஏமாற்றி அவனோட தேவைக்காண்டி அவனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு அவன் கனவுல வர்றதெல்லாம் கர்த்தர் சொன்னார் அப்படின்ட்டு சொல்லி அவன் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அவரெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவன் கூட போனீங்கன்னா அவளை நரகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான். ஒழுங்காக நம்ம ஊர் சர்ச்சுக்கு போங்க. மார்ட்டினே, அவர் வந்துக்கே நம்ம சர்ச்சுக்கு தான் வந்திருக்காரு. அப்படியா? நம்ம சர்ச்சுக்கு யாரில் அவனை கூப்பிட்டது? நம்ம ஒரு பிசி தான் கூப்பிட்டுருக்காரு. பிசி இல்லைடா, ஏசிடா. ஏசியா? அது ஏசியும் இல்லை பிசியும் இல்லைடா, டிசிடா. ரோகன் பால் இப்போ எங்கே இருக்காரு? நம்ம விமல் வீட்டில். விமல் வீட்லையா? வா போவோம் விமல் வீட்டுக்கு. காலையிலே வந்துட்டார். வாங்க வாங்க. உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம், அவர் படை ஜெயிக்க. இன்று இந்த கிராமத்திற்கு என்னை அழைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் வல்ல கிருபையினாலே தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம் மந்தையில் நீர் இந்த 2 சிறந்த சிறுவர்களையும் தெரிந்தெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த குழந்தைகளுக்குள் இருக்கும் அசுத்த ஆவியை நீக்கி ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு உம்முடைய வல்லமையை கொடும் ஆண்டவரே. தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுவாயாக. ஆமென். என்னை பிசாசுகள் நெருக்குவதை நாவில் உணர்கிறேன். என்னோடு பல பிசாசுகள் போட்டி போடுது. பிசாசே, உன்னை நான் மேற்கொள்வேன். பிசாசே செத்துப்போ, பிசாசே செத்துப்போ. தகப்பனே, என்னையே பிசாசு தாக்குகிறது. இந்த குழந்தையை பாரும் ஆண்டவரே. இந்த குழந்தைக்குள் பலவிதமான அசுத்தாவிகள் இருப்பதை நான் உணர்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நீ சுகத்தை பெற்றுக்கொள். அசுத்த ஆவியை வெளியே போ. இயேசு நாமத்தில் ஆமென். ஃபயர். ஹல்லேலூயா. அமைதியாகு பிசாசே. இதே மாதிரி இந்த பட்டமுடையாரத்து கிராமத்தில் நிறைய அசுத்தாவி இருக்குது.
எல்லாம் வச்சு நான் விடுவிக்க போகிறேன். இந்த பட்டமுடியார்புரத்து கிராமத்து மக்களுக்காண்டி திறப்பில் வாசல் ஜபத்தில் இருந்து எல்லாரையும் என்னுடைய ஜபத்தின் மூலமாக கோடீஸ்வரன் ஆக்க போகிறேன். நம்ம இப்போ பண்ண ஜபத்தின் மூலம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த வல்லமையினால் உங்களுக்கு பிசாசின் தொலைகள்லாம் சரியாயிட்டா? இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள், நல்லா காணிக்க கொடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? ஐயா அப்போ எனக்கு 2 நாள் கை வலியாக இருந்தது. இந்த கையெல்லாம் வலி தாங்க முடியலையா, 2 நாள் இருந்ததுயா. நான் நீங்கள் இப்போ ஜெபிச்ச உடனே அந்த வலியெல்லாம் போயிட்டு அந்த ஜெபத்தோட. எனக்கு இதே மாதிரி ஒரு வாரமாக உடம்புலி நைட்டு ஃபுல்லாக இருந்ததுயா. நாளைக்கு வந்து ஜோம் பண்ணோடனே ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபை செஞ்ச மாதிரி என்னை உடம்புலியே என்னை விட்டு போன மாதிரி இருக்குயா. ஒரு வல்லமாக இருக்கிற ஃபீலிங்காக இருக்குயா. தம்பி வாங்க வாங்க, ஸ்தோத்திரம். என்ன தம்பி ஜெபிக்க வந்திருக்கீங்களா? உங்களை திருத்த வந்திருக்கோம். என்ன திருத்த வந்திருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய வல்லமையை பிச்சு உங்களுக்காண்டி என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆபத்து வரும் தெரியுமா? மார்க் சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, விசுவாசிகளாகி ஊழியம் செய்கிறவங்க பிசாசுகளை துரத்துவார்கள், அவமான பாசைகளை பேசுவார்கள். அந்த வல்லமை பிச்சு தான் நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். அடுத்த வருஷம் அதில் என்ன போட்டிருக்கு? சாவுக்கு எதுவான யாதவர்கள் கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் குடித்து நீங்கள் ஒரு உண்மையான தீர்க்க சக்தி அப்படின்னு நிறுவீங்க. அது உங்களை எதுவுமே பண்ணலை. நீங்கள் ஒரு விஷத்தை குடிச்சிட்டு அது உங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னா நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் கள்ள சிக்கிரத்தி இல்லை, உண்மையான சிக்கிரத்தின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களால் நிரூபிக்க முடியுமா அதை? நான் உண்மையிலே தேவனுடைய ஊழியம் தான். தேவனை விசுவாசிக்கிறேன். நீங்கள் எதை குடித்தாலும் நான் குடிப்பேன். அந்த பரமபிதா என்னை காப்பாற்றுவார். நீங்கள் எதனாலும் கொடுங்க. இதில் விஷம் இருக்குது, இதை குடிங்க. இசப்பா, நீ என்னோட இருக்கீங்கிறத உங்களுக்கு காட்டணும். நான் இதை குடிக்கிறேன். என்னை நீங்கள் காப்பாற்றுங்க. தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? இன்னையோட ஜான்பால் இறந்து 3 வாரம் ஆகுது. அவர் மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. அவர் வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஆனால் பணத்துக்காண்டியோ புகழுக்காண்டியோ அவர் ஊழியம் பண்ணலை. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். எல்லா ஊழியக்காரங்களையுமே அவங்க பணத்துக்காண்டி, பேருக்காண்டி, சுகத்துக்காண்டி ஊழியம் பண்ணுறாங்க, மக்களை வஞ்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது தப்பு. ஊழியக்காரர்களே வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுதோ, நம்ம சொல்லுறது சரியா தவறா எப்படின்னு அந்த ஊழியக்காரங்களுக்கே தெரில. அவங்க செய்தது சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே பேசுகிறாங்க. ஆனால் ஊழியக்காரர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு விசுவாசி வஞ்சிக்கப்பட்டானா அவனோட குடும்பம் மட்டும்தான் பாதிப்படையும். அதே இது ஒரு ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்கன்னா இந்த மொத்த மக்களுமே பாதிப்படைவாங்க. தான் நீ வந்து ஊழியம் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். என்னுடைய உள்ளபடி ஊழியம் பண்ணாமல் ஆண்டவரின் வசனத்தின்படி நீ ஊழியம் பண்ணணும். கண்டிப்பாண்ணே. ஆமாம் மாட்டேன். வேத நம்மளை ஒழுங்காக படிக்கணும், தியானிக்கணும், ஒழுங்காக நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை பார்க்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துண உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அந்த காலம் இதுதான்.